நடிகை ஆர்த்தி, பாடல் ஆசிரியை கனிஷ்கா, நடிகர் ரவிமோகன். இவங்களை பற்றி தெரியாதவங்களே இல்லை. நடிகர் ரவிமோகனுக்கு அவர்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து பிரச்சனை தான். அதாவது ரவிமோகன் அவர்கள் ஃபேமிலி பிரச்சனை விஷயமா விவாகரத்து கேட்டு என்ன பண்ணார்னா, கோர்ட்டில் அப்பீல் பண்ணார் டிவோர்ஸுக்காக. இந்த டிவோர்ஸ் விஷயந்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நடிகர்களுக்குள்ள ஒரு டிவோர்ஸு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் ஆசிரியை கெனிஷா இவருக்கு பழக்கமான உடனே இவர் நேரே கோர்ட்டில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டார். அப்ளை பண்ணது அது பெண்டிங்கில் போட்டுட்டு கோர்ட்டு, ஏன்னா 2 தரப்பு வாதங்களையும் கேட்டாங்க. கேட்கும்போது ஆர்த்தி இவர் நடவடிக்கை சரியில்லைங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொண்ணு கூட தகாத ஒரு உறவில் இருக்கிறாரு. அதனாலேயே என்ன பண்ணுறாருன்னா, எங்களை டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காரு. இதனால் நான் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை கிளப்பில் போட்டாங்க. ஆர்த்தி தரப்பில் இருந்து சில குற்றங்களை ரவிமோகன் அவர்கள் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க. ரவிமோகனோட இந்த டிவோர்ஸ் கேஸ் விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும்போதே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை கெனிஷ்கா, அதாவது பாடல் பாடுற அந்த பெண்ணு, அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட நண்பரான ரவிமோகன் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, டேட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் மீட்டிங் போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இதை ஒரு ஆதாரமாக மறுபடி கோர்ட்டில் சொன்னதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கோர்ட்டில் 2 தரப்புலையும் வச்ச விவாகத்தை பார்த்துட்டு, சரி ஆர்த்தி சொல்கிறது நியாயமாக இருக்குது, இவர் படபடன்னு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கனிஷ்கா கூடயே சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இதை பெண்டிங்கில் போட்டாங்க. நம்ம நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடடா ஒரு கண்டென்ட் கிடச்சி போச்சேன்னு சொல்லி ரவிமோகனு கெனிஷா ஆர்த்தின்னு சொல்லி ஹேஷ்டேக்கை போட்டு இவங்களும் வைரல் பண்ணி விட்டாங்க. வைரல் பண்ணி விட்டு, ஏமா நல்லா இருந்த குடும்பத்தை கெனிஷா நீ கெடுத்து விட்ட அப்படி இப்படின்னு போட்ட உடனே என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத்த கழுதைய இனிமேல் ரவிமோகன்கிட்ட நம்ம பார்த்தா பழிக்காது, நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுன்னு சொல்லி பெங்களூரை சேர்ந்த கெனிஷா பெங்களூருக்கே திரும்ப டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டு, ஸோ இந்த விஷயத்தில் அங்கே போயிட்டு கெனிஷா சும்மா இல்லாமல் சர்ச்சைக்குரிய சம்பவத்தில் அடிக்கடி சிக்கிற கெனிஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கம்பெனி எங்களை அரபு நாட்டுக்கு பாட கூப்பிட்டுட்டு பைசா எதுவும் தராமல் விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் ஒரு மெசேஜை போட்டு விட்டாங்க. இணையதளத்தில் ஒரு மெசேஜை போட்ட உடனே இணையதளத்தில் அது வைரல் ஆகி போச்சு. அந்த கெனிஷாவோட ஃப்ரெண்டு அதை ரீபோஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதை 2 திருப்பி ரீபோஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகி போச்சு. அதை பார்த்து அந்த நிறுவனம், ஏமா என்னம்மா கள்ளத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் எங்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி வச்சு அந்த கோர்ட்டில் போட்டு அதுக்கான ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணிட்டு, இந்த கோர்ட்டு கேஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நேரில் வரணுமா இல்லையா? ஆனால் நேரில் வரலையே கெனிஷா. அப்படி நேரில் வராத போது கோர்ட் நீங்கள் 1 லட்சத்து சில்லரை ஃபைனு கட்டணும், அவதூறு பரப்புனதுக்கு நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பை கொடுத்துட்டு, ரவிமோகன் அவர்கள் ஒரு மீட்டிங்கை போட்டு செய்தியாளர்களை சந்தித்து அவர் சொல்லிட்டாரு, நல்லதுக்கே காலம் இல்லை, நான் இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தது தப்பாக போச்சு, எவ்வளவோ குடும்பத்துக்காக உழைச்சிட்டேன், இனி நான் படம் நடிக்க மாட்டேன், எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாரு. ஆக மொத்தம் நல்லா இருந்த ஒரு குடும்பம் கெட்டு குட்டிச்சவராக தகாத பழக்கத்தினாலையும் தகாத முடிவு நிதானம் இல்லாத முடிவுனாலையும் கெட்டு குட்டிச்சவராக போச்சு. இப்போ ரவிமோகன் மேலே குற்றம் சொல்லவா, இல்லை ரவிமோகனோட மனைவி மேலே ஆர்த்தி மேலே குற்றம் சொல்லவா, இல்லை கெனிஷா தான் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி பிரச்சனையாச்சான்னு தெரில. அதாவது கெனிஷாவோ திரிஷாவோ வாழ்க்கையில் இடையில வந்தால் பாதிக்கப்படுறது என்னவோ ஆண்கள் தான். இதை குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வரட்டா நண்பர்களே.